இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்வு பெற்றதை அடுத்து நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் நவம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளதை அடுத்து இலங்கையில் வரும் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுராக் குமார திசநாயக்கா, நமல் ராஜபக்ச உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இம்முறை பெண் வேட்பாளர்கள் யாரும் போட்டியிடவில்லை. ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலிருந்து பரப்புரையை தொடங்கிய வேட்பாளர்கள் நாடு முழுவதும் பயணித்து வாக்கு வேட்டையாடினர். பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று மாந்தரை பகுதியில் அதிபர் ரணில் வாக்கு சேகரித்தார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிபர் வேட்பாளருமான சஜித் பிரேமதாசா மொரன்கலா பகுதியிலும், இடதுசாரி வேட்பாளர் அனுரக் குமார திசநாயக்கா களுத்துராவிலும் தங்களது பரப்புரையை நிறைவு செய்தனர். அதிபர் பதவிக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் கட்சிகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் இணைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரனை பொது வேட்பாளராக அறிவித்துள்ளன. இந்நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தேசிய மக்கள் கட்சியின் திசநாயக்கா 36% ஆதரவுடன் முன்னணியில் உள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா 32 விழுக்காடு ஆதரவுடன் 2ஆம் இடத்திலும், அதிபர் ரணில் 28% ஆதரவுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தலில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.